வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஸ்டாப் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரான் தொக்கு. இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ரொம்ப சிம்பிளாக ஒரு டேஸ்ட்டான ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ப்ரான் தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து, மல்லி வந்து தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கங்க, ஒரு 2 கிராமு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம், மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூனு, மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூனு, வெறும் காஞ்ச மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு மிக்சியில் இந்த மாதிரி பவுடராக அரைச்சிருக்கேன். இதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ரான் பார்த்திங்கன்னா 1 கிலோ ப்ரான் இது. அதை உரித்து எடுத்திங்கன்னா ஒரு 600 கிராம் கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த அளவுலாம் யூஸ் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டோம். ஸோ இப்போ ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். வந்து நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். கூடவே வந்து ஆனியனையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா இந்த ஆனியன் வந்து ப்ரௌனிஷ் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உப்பு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப டார்க்காக ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுமாரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிரேவி திக்னஸ் கிடைக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம். பச்சை மிளகாவே இதிலே ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் பாதி வதங்குறப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா வதங்கட்டும். தக்காளியும் ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வந்து வதங்கி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸ்டவ் வந்து இந்த டைமில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. இவ்வளோ நேரம் ஹையில் வச்சு தான் நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் ஃபாஸ்ட்டாக வந்து வதங்கி வந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 30 செகண்ட் லேஸாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலாஸை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணலாம். மிளகுத்தூள் வந்து அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சோம்பு சீரகம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் காஞ்ச மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டு சொன்னேன். ஸோ நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். காரம் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் இந்த மசாலாலாம் கொஞ்சம் வேகும், அந்த பச்சை ஸ்மெல் போகும். அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக ப்ரானை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, சூடாகி கொதிக்கட்டும். அந்த டைம் வந்து நம்ம ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம் வந்து நம்ம ப்ரானை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ப்ரான் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே போதும், நம்ம வந்து இறக்கிடலாம். ஸோ இப்போ ப்ரான் போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்முக்கு மாற்றிடுங்க. ஸோ இது மேலே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிக்கிட்டு பத்தலைன்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து சிம்லேயே வச்சுருந்தோம். உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது உப்பு. காரம் உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் வந்து பெப்பர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் மிளகாத்தூளோட பெப்பர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் லாஸ்ட்டாக கரம் மசாலா ஒரே ஒரு சிட்டிகை மேலே போட்டுருங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி போடணும் இது, சரிங்களா? போட்டுட்டு கொத்தமல்லியை வந்து தூவி விட்ருங்க. கருவேப்பிலை இருந்தாலும் கருவேப்பிலையை லாஸ்ட்டில் மேலே போட்டு விடுங்க. ஸோ அது ஒரு ஃப்ளேவர் வந்து உள்ளே ஆட் ஆகும். இன்னொரு டிப்புன்னு சொல்கிறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கரம் மசாலா இல்லை அப்படின்னா லெமன் இருந்துச்சுன்னா லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலையுமே லாஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா, லாஸ்ட்டாக ஆயில் மட்டும் ஒரு ஸ்பூன் வந்து உள்ளே ஆட் பண்ணிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நம்ம சேனலில் வந்து அப்கமிங் டேஸில் வந்து போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.